வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படி டிசம்பர் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. மேஷம். மேஷம் எல்லாருடைய ஒரு மனசுலேயும் ஒரு சின்ன நெருடல். நிறைய பேர் எனக்கு பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கால் பண்ணி கேட்டாங்க, என்ன இது மாதிரி 7 சனி வருது, எப்படி இது செட் ஆகுமா, ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? சில பேர் குழந்தை முயற்சி அந்த இதில் இருக்காங்க. ஒரு சிலருக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா, ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் பண்ணலாமா அப்படின்லாம் நிறைய பேர் எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கொஷின் வந்துச்சு. சில பேருக்கு ஃபேமிலி சின்ன சின்ன இஷ்யூஸு, ஒரு சிலருக்கு ஹெல்த்தில் ஏதாவது பாதிக்குமா, எல்டர்ஸ் வயசில் பெரியவங்க, என்னுடைய ஒரு சர்க்கிளில் வயதில் பெரியவங்க 7 சனி வருதுப்பா, என்ன நடக்கும், ஏதாவது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, 7 சனினா வெறும் பயம் பொறுத்துறதுக்கு கிடையாது. நான் அதுக்கு ஏற்கனவே நிறைய கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஏன் மேஷ ராசியில் அந்த பலனை நான் பேசுகிறேன் அப்படின்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனி, அதாவது செவ்வாயுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி எப்பெல்லாம் 12ஆம் இடத்துக்கு வருதோ ஒரு சில அலைச்சல், ஒரு சில சூழ்நிலையை கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வரும். இதுதான் சனி பண்ண போகுது. நீங்கள் கொஞ்சம் யாரெல்லாம் தயாராக பிளான் பண்ணி பக்காவாக இருக்கீங்களோ பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது, ஃபேஸ் பண்ணிடலாம். இது நான் கொடுத்த ஆன்சர். இப்போ டிசம்பர் மாதத்தை அதோட முன்னோட்டம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். எப்போவுமே நீங்கள் எதை முதல்ல கணிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆஸ்ட்ராலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த ஹாரோஸ்கோப்பை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு ராசியும் ஃபஸ்ட்டு நீங்கள் கணிக்க வேண்டியது நம்ம மனசு நல்லா இருக்கணும். நம்ம மனசு நிம்மதி, மன நிம்மதி, அமைதி, நிம்மதி. இந்த மனசை சம்மந்தப்பட்டது சந்திரன். அந்த சந்திரன் ஒரு ராசியில் இருக்கும். இப்போ நீங்கள் மேஷம், மேஷத்தில் சந்திரன் தான் அது நெருப்பு ராசி. நெருப்பு மாதிரி எப்பவுமே ஒரு வேகம், விவேகம், ஒரு ஆற்றல், பெருமை, புகழை விரும்பக்கூடிய ஒரு ராசி தான் மேஷம். எப்பவுமே ஒரு புகழ், ஒரு முதன்மை, மேன்மை, ஒரு ஆற்றல், தனித்தன்மை, இதெல்லாம் விரும்பக்கூடிய ராசி மேஷம். அப்போ அந்த சந்திரன் மேஷத்துலேருந்து அந்த ராசிநாதனா அந்த சந்திரன் இருக்கிற அந்த ராசியின் லார்டு, அந்த ஹவுஸ் லார்டு, அவர் பலமாக இருக்கணும். இப்போ செவ்வாய் நீங்கள் டிசம்பரில் எடுத்தீங்கன்னா நீச்சம், டிப்ளியேட். இப்போ நீச்சம் அடைவது மட்டும் இல்லாமல் வக்ரம். உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைவது நல்லதான்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு நல்லது இல்லை. சரி, நீச்சம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நீச்சம் என்ன பண்ணும்? மேஷத்துக்கு 2nd ஹவுஸில் குரு, அவர் அப்படியே அவரும் வக்ரத்தில் குரு, செவ்வாயும் இப்போ வக்ரம். மேஷத்துக்கு சனி வக்ர நிவர்த்தி. சுக்கிரன் உங்களுக்கு பொசிஷன் எடுக்கிறார் 10ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரனுடைய பொசிஷன் நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சுக்கிரனுடைய பார்வை செவ்வாய் மேலே விழும் பொழுது அந்த பார்வை ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுது. ஏன்னா ஒரு சுபருடைய பார்வை செவ்வாய் மேலே விழுது. பட் நம்ம ஒரு பாயிண்ட்டை அங்கே ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு கடகத்தில் நிற்கும் பொழுது அதுக்கு 8ஆம் இடத்துல சனி சந்திக்கும். இந்த செவ்வாய்க்கு 8ஆம் இடத்துல சனி சந்திக்கும் ஒரு மாதம் தான் டிசம்பர் 2024. ஸோ மேஷ ராசிக்கு முதல்ல நான் கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா, டிசம்பரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பார்வை உங்களுக்கு சுக சௌகரியங்களை கொடுக்கும், சாப்பாடு, அடிப்படையான தேவை கொடுக்கும். குரு 2nd ஹவுஸில் உங்களுக்கு மேஷத்துக்கு 2ல் குரு, வருமானம், வேலை, அதையும் கொடுக்கும். இந்த பக்கம் சூரியன் 5th ஹவுஸில் 5ல் சூரியன். ஸோ அதாவது நான் சொல்கிறது செவ்வாயிலேருந்து சொல்கிறேன். நீங்கள் மேஷம்லேருந்து எடுத்திங்கன்னா சூரியன் 8, அப்புறம் அது 9க்கு ஷிஃப்ட் ஆகிடும். ரொம்ப குழப்பம் வேண்டாம். அஸ்ட்ராலஜி டேர்ம்ஸ் போக போக அது சில பேருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஜாப் அண்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கோ, ஒரு முதலீடு செய்வதற்கோ, ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கோ, இல்லை
ஒரு பிக் பிளான், ஐ ஹாவ் அ வெரி பிக் பிளான், அதை நான் செயல்படுத்தணும், ஒரு பெரிய திட்டத்தை நான் வந்து செயல்படுத்தணும். அதை செய்வதற்கோ இந்த டிசம்பர் மாதம் 2024 ஒரு ஒரு ஃபேவரபிள் மந்த். நிச்சயமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கணும் உறுதியாக சொல்ல முடியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கரியர் ரிலேட்டடாக, இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டாக, இல்லை ஜாப் ரிலேட்டாக, இல்லை ஒரு பயணம் அது ரிலேட்டான ஒரு ட்ராவல், அது ரிலேட்டான ஒரு டீல், அது ரிலேட்டான ஏதோ ஒரு விஷயம், அதுலேயும் பர்டிகுலராக மேஷமில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பில்டர், இந்த ரியல் எஸ்டேட் பில்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, கெமிக்கல்ஸு, அப்புறம் சாயில் ரிலேட்டடு, எனர்ஜி ரிலேட்டடு, ஆர் சம் அதர் என்ன சொல்லுவாங்க, பெரிய பெரிய வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டீல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். மேபி உங்களுடைய ஜனன ஜாதகம் நல்லா இருந்து, நல்ல தசாபுத்தி நடந்து, அதில் வலுவான கோள்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் பண்ணலாம். அப்போ நான் சொல்கிற இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் ஃபேவரபுளாக தெரியல, குருவும் வக்கரமாக இருக்கார், ஏதாவது ட்ரையல் பண்ணி அப்புறம் பணம் போட்டு அது சரியாக வரல, பேக் பண்ணுறோம், அந்த மாதிரி வேண்டாம்னு எனக்கு தோணுது. சிந்திக்கலாம், யோசிக்கலாம். டிசம்பர் அப்படி இருக்குது. ஓல் மந்த் அப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரான்சிட்டே பெருசாக இல்லை. பொசிஷன் எப்படி இருக்குன்னா, சனி வந்து கும்பமில், மகரமில் சுக்கிரன், புதன் இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடையும், உங்களுக்கு அது 8th பொசிஷனில் இருக்கும், உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கும். சூரியன் வந்து 8ல் வந்து ஒரு 15 days, அப்புறம் மார்கழி மாதம் தொடங்கினோடனே அது 9ஆம் இடத்துக்கு போயிடும். செவ்வாய் மாதம் முழுக்க நீச்சம் ப்ளஸ் வக்ரம் அடைஞ்சிடும், ஃபஸ்ட் வீக்லேயே வக்ரம் ஆகிடுவார். குரு வந்து வக்ரம் ஃபுல் மந்த். ராகுக்கு இது ரிமைன்ஸ் சேம், அதே 12-6. இதுதான் பிளானட்டரி பொசிஷன். இப்போ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா மேஷம், சுக்கிரன் சேஃபு, குரு வக்ரமாக தான் சேஃபு. செவ்வாய் நீச்சமாக இருந்தால் கணவனை தான் குறிக்கும், அது வந்து மனைவியை குறிக்காது. செவ்வாய்னா ஆண். அப்போ வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி, அந்த கணவன் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் அடைஞ்சு சுக்கிரனுடைய பார்வைனா என்னென்னா மனைவியுடைய சப்போர்ட் கிடைக்கும் கணவனுக்கு அர்த்தம். செவ்வாய் வந்து ஒரு பலகீனமான பொசிஷனில் வக்ரம் அடைஞ்சு ஒரு டென்ஷனாக ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஃபேமிலி லைஃப்பில் அதுக்கு ஏதோ ஒரு மனசு ஒரு அமைதி இல்லை. பட் ஆனால் சுக்கிரனுடைய பார்வை என்ன பண்ணுது, மனைவி இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயை பார்க்கறதுனால அவங்க தான் உங்களை சாந்தப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு சூழ்நிலை ஃபேமிலியில் தெரியும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள். புதன் 8, நான் ஏற்கனவே திரும்பவும் சொன்னேன், செவ்வாய் நீச்சம் அடைகிற மாதம் புதன் 8, அதை குருவும் பார்க்குறாரு. குரு ஆனால் வக்ரம். ஒரு மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படி வரும். உங்களுடைய எதிர்காலத்துக்குண்டான திட்டங்கள், அதுக்குண்டான ஒரு முயற்சி. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் நல்ல பொறுமையாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. அதான் என்னுடைய ஒரு பலனாக நான் சொல்கிறேன் மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த், ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா? ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் கேட்ட கேள்வியாக தான். செவ்வாய் நீச்சம் அடைஞ்சாருன்னு சொன்னோம்னா அது ஒரு மாதிரி ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன தயக்கம், ஒரு மாதிரி ஒரு பயம், ஒரு சின்ன வருத்தம். சுக்கிரன் பார்வை சப்போர்ட் கிடைக்குது, சப்போர்ட் இருக்கிறது பெரிய விஷயம். ஃபேமிலி சப்போர்ட்னு எடுத்துக்கலாம், குடும்ப உறுப்பினர்கள் சப்போர்ட். பட் ஆரோக்கியத்தில் அப்படி இன்னும் டீப்பாக பார்க்கும்போது ஆக்சுவலாக இது வந்து உடலை கெடுக்கும் ஸ்தானம் இல்லை. உடம்பை ஏதாவது பண்ணிவிடுமா, நம்ம உடம்பை ஏதாவது கெடுத்துருமா அப்படின்னா அப்படி பெருசாக தெரியல. ஈவன் சூரியன் 8ல் இருந்தாலும் கூட இது வந்து உடலை தாக்கக்கூடிய நேரமாக தெரியல. பட் மனமும் புத்தியும் ஒரு மாதிரி ஒரு குழப்பம், ஒரு மாதிரி ஒரு சந்தேகம், தனக்குள்ளே ஒரு கேள்வி, அது மாதிரி ஒரு சூழ்நிலை. நிறைய ஒரு பக்தியில் ஈடுபடலாம், ஒரு வீர தீர கடவுள்கள்லாம் வணங்குறது நல்லது. எப்பவுமே செவ்வாய் வந்து எப்போல்லாம் பலகீனமாக இருக்கோ அப்போல்லாம் நல்ல நண்பர்களை வந்து நீங்கள் வந்து சந்திக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும் தைரியமாக. உங்களுக்கு எப்பவுமே இந்த பாசிட்டிவாக பேசுகிறவங்க, கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறவங்க, அந்த மாதிரி நண்பர்களை சந்திப்பது நல்லது. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா பெண்கள், குடும்பத் தலைவிகள், மேஷத்தில் பிறந்த குடும்பத் தலைவிகள்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குறிப்பாக ஏதாவது ஒரு சிக்னல் இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குரு வக்கரமாக இருக்கார், செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால உங்கள் கை கொஞ்சம் ஓங்குற மாதிரி தெரியும். ரொம்ப பொறுப்புணர்வுடன் உங்களுடைய கணவரை நீங்கள் அவர்களுடைய தேவை என்ன, அவருக்கு என்ன சப்போர்ட் தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிற ஒரு மாதமாக உங்களுக்கு வரும். மற்றபடி ஓவரால் ஓகே தான். சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், 7.5 சனி நினச்சி பயப்பட தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகத்துடைய தசாபுத்தி வலுவாக இருந்தால் அதை பற்றி கவலையும் இல்லை. ஸோ கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சிந்தனைகளுக்கு, தேவையற்ற குழப்பத்துக்கு இடம் தராமல் இருந்தால் போதும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் கடகராசி, லக்னம் மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசாபுத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசாபுத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசாபுத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025க்கு நான் பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ இந்த ஹாரோஸ்கோப் டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவுடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவியா? நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளானட் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்கும்போதே என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்ன தான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்குறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்துக்கு நினச்சி வாழ முடியாது. அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க. பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோ தான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு நீங்கள் செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை நம்ம அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமா நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்லை, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது. நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க.
என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம். ஒரு நல்ல காலம் ஒன்று எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரி புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம போகிறோம். ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.